ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க்குடைய அவுட் சைட்லேருந்து நம்ம இப்போது இன்சைடு போய் பார்க்க போகிறோம். நம்ம போய் பார்க்குறப்பவே அதாவது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு பெரிய கண்ணாடி கதவு, அதாவது ஸ்லைடிங் டோர், மிரர் டோர், அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதை நம்ம வரவேற்கிற மாதிரி அப்படி நம்ம உள்ளே போகிறப்பவே அது ஸ்லைடிங் டோர் அப்படியே தானாக விலகி போயிடும். அந்த சைடு இந்த சைடு இருக்கிற வாலுடைய அதனுடைய அழகே வேறு, டிஃப்ரெண்ட்டாக இலைங்க, அதனுடைய பூங்க, அதுக்கப்புறம் அங்கங்கே பதிச்சுக்கி வச்ச அந்த மிரர்ஸ், அப்புறமா அதில் லைட்டிங் எல்லாமே மார்வலஸ். அப்படியே அந்த ஆர்கிடெக்ட் பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஷேக் சையத் மாஸ்க்கு ஈஸியாக சாதாரணமாக நம்ம நார்மல் உடையில் வந்துட முடியாது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் லேடிஸாக இருந்தால் கவர் பண்ணி தான் இருக்கணும். முகம் மட்டும்தான் தெரியும். மற்றபடி க்ளவுஸு, கையில் க்ளவுஸு, காலில் எல்லாமே ஃபுல்லாக போட்டு நம்ம அப்படியே ஒரு முகம் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாம் கவர் பண்ணி அங்கங்கே இருங்க. கொஞ்சம் அந்த ஷால் எல்லாம் விலகுனா கூட க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக நம்மக்கிட்ட ஷால் இல்லை, க்ளவுஸ் இல்லைன்னா அங்கே வாங்கிக்கிட்டு தான் அங்கே விற்பாங்க 1 to double ரேட்டில். அதை வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். ஆனால் போட்டுட்டு அவங்களுடைய முறை அது. அந்த மாதிரி போட்டுக்கின்னு நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பிரமிப்பூட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக நல்லாயிருக்கும். அது லைட்டிங்ஸ் தாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டிங்ஸு, அதனுடைய ஆர்கிடெக்டு ஒவ்வொன்றும் பார்த்தா கொஞ்ச நாள் அப்படியே பிரமிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் லேடிஸ்க்கு எல்லாம் கவர் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் பிரகாரம் 7 எமிரேட்ஸில் பெரிய கிராண்ட் மாஸ்காக ஒன்று கட்டணும்னு ஷேக் சையத் அவர் தான் டிசைன் பண்ணி ஆர்கிடெக்டெல்லாம் பார்த்து அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணார். பட் அது செஞ்சு முடிக்கிற டைமில் அவர் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.